தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். பண்பாடு கவி சாதுரியம். கஞ்சி வரதர். காஞ்சிபுரத்தில் வரதராஜா பேரருளாளப் பெருமாள் என்று விசேஷமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பிரசித்தமாக இருசொல் அலங்கார ஹாஸ்ய துணுக்கு இருக்கிறது. கஞ்சி வரதப்பா என்று காஞ்சிபுர வரதராஜாவை நினைத்து வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒருத்தர் வாய் விட்டு அரற்றினாராம். பக்கத்திலே ஒரு சாப்பாட்டு ராமன் இருந்தான். அவனுக்கு கொஞ்ச நாளாக ஜுவரம். டாக்டர் சாதம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி வேண்டுமானால் கொஞ்சம் குடிக்கலாம் என்று கண்டிப்பு பண்ணியிருந்தார். கஞ்சி எப்போ வரும் எப்போ வரும் என்று அவன் தவித்து கொண்டிருந்தான். அதனாலே பக்கத்திலே இருந்தவர் கஞ்சி வரதப்பா என்று சொன்னதை கஞ்சி வருகிறது அப்பா என்று அவர் சொல்கிறார் என்று நினைத்து விட்டான். ஆள் யாரும் வர காணோமே என்பதால் எங்கே வரதப்பா என்றானாம்.